ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து குட்டி குட்டி க்ரோ பேக்கில் வைக்க போகிறோம். ஜெவந்தி செடி, கட்டர் ரோஸு, அப்புறமா வந்து டாலியா பிளான்ட்ஸ் எல்லாம் கட்டிங்ஸ் எடுத்து வைக்க போகிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எதுக்காக வைக்க போகிறோன்னா, நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிளான்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து பிளான்ட்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ரெடி பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மழை வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கா, அப்போ வந்து நமக்கு பிளான்ட்ஸ் சூப்பராக வரும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கேன். அதை தான் நான் எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இது பிங்க் கலர் ஜெவந்தி செடி எவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக புஷ்ஷியாக வளர்ந்து நிற்குது பாருங்கள். நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வைக்கல, அந்த நாற்றே அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள். பெரிய செடியாக இருக்குது. நம்ம வந்து மெதுவாக எடுக்கணும், ஏன்னா தாய் செடிக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து நான் எடுக்கும்போது டக்குன்னு ஒரு கட்டிங்ஸ் வந்துடுச்சு. அந்த செடியுமே நமக்கு முளைக்கும். இங்கே பாருங்கள், இது வேரோடு தான் எடுக்கிறேன். இந்த கட்டிங்ஸை நீங்கள் வச்சு வளர்த்திங்கனாலும் உங்களுக்கு நாற்று வரும். இந்த தாய் செடியை இந்த மாதிரி வேரோடு எடுத்து வச்சோன்னாலுமே நமக்கு வந்து கிட்ட கண்ணெல்லாம் நிறைய முளைச்சி வரும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் தான் உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். இன்னும் வந்து இந்த இதுவுமே பிங்க் கலர் தான். வேறு கலர்ஸ் ஜெவந்தி எல்லாம் வந்து எனக்கு வந்து கலர்ஸ் வந்து எதுன்னு பார்க்க தெரியலை. ஸோ வந்து அது பூத்தா தான் உங்களுக்கு நான் வந்து பிளான்ட்ஸு தர முடியும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வேரோடு வந்திருக்குது. இது நான் வந்து ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கை வச்சு எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை பிளான்ட்டை எடுக்கிறதுக்கு. எவ்வளவு ஹெல்த்தியான பிளான்ட் பாருங்கள், ஒரு நோய் தாக்கமோ எதுவுமே கிடையாது. சூப்பராக அழகாக இருக்குது பிளான்ட்டு. இவ்வளவுதான். நம்ம இனி இதுக்கு மேலே எடுத்தோன்னா செடி அப்படியே பிடுங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும். நமக்கு வந்து இவ்வளோ பிளான்ட்டு கிடச்சிருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் வந்து இந்த குட்டி குட்டி க்ரோ பேக்கில் வைக்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து மண்ணெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெறும் நார்மலாக நான் வந்து தோட்டத்து மணல் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வேறு எந்த ஒரு உரமுமே அதில் நான் ஆட் பண்ணலை. பாருங்கள், நல்லா என்ன சொல்கிறது, லூஸாக இருக்கணும். மண் டைட்டாக இல்லாமல் லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய குழியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கோகோபீட் இல்லை. கோகோபீட் இருந்ததுன்னா கோகோபீட்டும் மண் கலவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். கோகோபீட் இல்லாததுனால நம்ம தேங்காய் உரிக்கும் போது நார் வரும்ல, தேங்காய் நார், அந்த தேங்காய் நாரை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இந்த கீழே இருக்க அந்த இலையெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஊனும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த இலையெல்லாம். இந்த தேங்காய் நாரை எடுத்து அந்த இடத்துல வந்து நான் வந்து சுற்றி வச்சுக்கிட்டேன். எதுக்காகனா வேர் வந்து சீக்கிரமாக பிடிக்கிறதுக்கு. வேர் சீக்கிரமாக பிடிச்சி நமக்கு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக சீக்கிரம் வளரும். சப்போஸ் நீங்கள் வந்து கோகோபீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோகோபீட் இல்லாதவங்க இந்த மாதிரி தேங்காய் நார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வச்சுருக்கேன். என்கிட்ட கோகோபீட்டே இல்லை ரீசெண்டாக இப்போது. ஸோ மழை வேறு ரொம்ப அடிக்குதா, அப்போ இந்த மழைக்கு நம்ம பிளான்ட்ஸ் வச்சோன்னா சூப்பராக ஹெல்த்தியாக எல்லாருமே வந்துடும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு உடனே பிளான்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஹெல்த்தியாக ஸ்டெடியாக நல்லா வளர தொடங்கினதுக்கு அப்புறமா தான் நான் சேல்ஸுக்குன்னு சொல்லிட்டு போடுவேன். அப்போ வந்து வித்து கான்டாக்ட் நம்பரோடு போடுவேன். அப்போ நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க வந்து உங்களுக்கு பிளான்ட்ஸ் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் நான் வந்து கொடுக்குற மாதிரி பிளானு. அதை விட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்கு கொடுக்குறதா எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ வந்து அதுக்கும் சாரி. ஏன்னா வந்து வெளியே அனுப்புனா இது எப்படி போய் சேரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா சப்போஸ் போய் சேரும்போது ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கும் மனசு கஷ்டம், எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்குள்ளே கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உள்ளவங்க யார் யாருக்கு வேணுங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிளான் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் கான்டாக்ட் நம்பரோடு நான் வந்து வீடியோ போடுவேன். அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பரெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணிடலாம்.
இல்லைன்னா எங்களுக்கு வந்து பக்கமாக மிட் பாயிண்ட் உங்களுக்கும் எங்களுக்கும் மிட் பாயிண்ட்டாக உள்ள ஒரு ஏரியாவில் நம்ம மீட் பண்ணி பிளான்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து கட்டர் ரோஸும் இதே சேம் ப்ராசஸிங்கில் தான் வச்சுருக்கேன். அப்புறமா வந்து டாலியா பிளான்ட்ஸும் கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வளருது அந்த மாதிரிங்கிற அப்டேட்டும் கொடுக்குறேன். பிளான்ட்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறமா சேல்ஸுக்கு ரெடின்னா அது இந்த அப்டேட்டும் கண்டிப்பாக கொடுக்குறேன். டாலியா பிளான்ட்ஸு இது ரொம்ப டிலே ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ஒரு சில டைம் டக்குன்னு ரெடி ஆகிரும், ஒரு சில டைம் மழை வேறு ரொம்ப இருக்கிறனால டாலியா பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் தேடுறது கஷ்டம்தான். ஸோ பிளான்ட்ஸ் ரெடி ஆனோன்னு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு மீட் பண்ணலாம்.